கோவலனின் மனைவியான கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் மற்றும் கற்பின் இலக்கணமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாக திகழ்ந்தவர். ஒரு பெண்ணின் தைரியம், ஆற்றல், ஆளுமை மற்றும் திறன் ஆகியவற்றுக்கு அடையாளமாக வாழ்ந்தவள் கண்ணகி. தனது ஆசை காதல் கணவன் தப்பே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரை முழுவதும் முற்றிலுமாக எரித்ததாக வரலாறு கூறுகிறது. கிமு 600ஆம் ஆண்டளவில் கண்ணகி மதுரையை எரித்ததாக நூல்களில் கூறப்பட்டுள்ளது. கோவலன் பெரும் வணிகன் ஒருவனின் மகனாவான். அவனது தந்தை பெரிய வணிகர் என்பதால் செல்வச் செழிப்பிற்கு குறைவில்லாமல் வளர்ந்தவன் கோவலன். கண்ணகியும் நல்ல பொருளாதாரம் மிகுந்த ஒரு வீட்டிலேயே வளர்ந்தவன். இவர்கள் இருவருக்கும் இவர்களது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தினை நடத்தி வைக்கின்றனர். இவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. கோவலன், கண்ணகி இருவரும் தங்களது இல்லற வாழ்வில் சந்தோஷமாகவே இருந்தனர். இருந்தபோதும் கோவலன் சிறுவயது முதல் ஒரு இசை பிரியன். அவனுக்கு பல இசைக்கருவிகளை வாசிக்க கூட தெரியும். இசையினை மட்டுமல்லாது அவனுக்கு கலை என்றாலே மிகவும் பிடிக்கும். அதனால் இவனுக்கு அனைத்து கலைகளையும் ரசிக்கும் பழக்கம் இருந்தது. இந்நிலையில்தான் கோவலன் ஒரு முறை நடனமாடுபவளான மாதவி என்பவளை சந்திக்கிறான். அவளின் நடனம் கோவலனுக்கு பிடிக்கவே அவளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான். கோவலனின் ஆசைக்கு இணங்கிய மாதவி கோவலனுடன் ஒரே வீட்டில் இணைந்து வாழ ஆரம்பித்தார். இந்த சமயத்தில்தான் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து வந்து மாதவியுடன் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தார். கண்ணகியோ தனது கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறொரு பெண்ணுடன் இருப்பதனை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார். தனது கணவன் பிரிந்து சென்றதும் அவனை பற்றி தப்பாக நினைக்காமல், யாரை பற்றியும் பழிகூற நினைக்காமல் எப்போதுமே கோவலனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார். மாதவியுடன் ஒரே இல்லத்தில் தங்கியிருந்த கோவலன் மாதவி மீது தீரா மோகத்தில் இருந்தான். இதன் காரணமாக மாதவி எதை கேட்டாலும் தயங்காமல் அனைத்தையும் செய்தான். கோவலன் மாதவியுடன் இருக்கும்போது கோவலனுக்கு தனது சுய அறிவு மங்கிய நிலையில் இருந்தான் என்றே கூற வேண்டும். இதனை பயன்படுத்திய மாதவி கோவலனிடமிருந்து செல்வங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினார். கடைசியில் அனைத்து செல்வத்தினையும் மாதவியிடம் பறிகொடுத்தான் கோவலன். இந்நிலையில் மாதவி கோவலனிடம் இருந்து சற்று விலக ஆரம்பித்தார். இதனை உணர்ந்த கோவலன் மீண்டும் கண்ணகியுடன் இணைந்தான். செல்வத்தினை இழந்த சிறிது காலத்தில் கோவலனுக்கு மாதவி மீது இருந்த ஈர்ப்பு போக அவன் மீண்டும் கண்ணகியிடம் தஞ்சமடைந்தான். வேறொரு பெண்ணிடம் இருந்துவிட்டு தன்னிடம் மீண்டும் திரும்பி வந்த தன் கணவனை அவள் ஒரு வார்த்தை கூட நடந்தவைகளை பற்றி கேட்கவில்லை. அந்த அளவிற்கு கோவலன் மீது கண்ணகி அன்பு வைத்திருந்தாள். தன் மனைவியிடம் திரும்பி வந்த கோவலன் அவளை பார்த்து மனம் நொந்தான். அவன் செய்த தவறை உணர்ந்தான். மீண்டும் இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். சிறு காலத்துக்கு பின் ஒரு நாள் கண்ணகியிடம் கோவலன் கூறினான், செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டேன். ஆகவே நாம் மதுரை சென்று செல்வத்தினை ஈட்டுவோம் என்று தன் மனைவியிடம் கூறி கண் கலங்கினார். இதனை கேட்ட கண்ணகி, என்னானாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது ஆசை கணவருடன் மதுரை நோக்கி புறப்பட்டார். கண்ணகியும் கோவலனும் மதுரை வந்து சேர்ந்தனர். ஆனால் அவர்களிடம் சுத்தமாக பணம் இருக்கவில்லை. எனவே தான் அணிந்திருந்த மாணிக்கத்தால் ஆன காற்சிலம்பினை கோவலனிடம் கொடுத்து அதனை விற்று பணம் வாங்கி வரும்படி கூறினார். மாணிக்கத்தின் ஒரு கல்லே பல ஆயிரங்கள் போகும். அதிலும் கண்ணகி காலில் அணிந்திருந்த சிலம்பு முழுவதும் மாணிக்கத்தால் ஆனவை. ஆகையால் அதன் விலை மதிப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும். அந்த காற்சிலம்பினை எடுத்துக்கொண்டு அதனை விற்பதற்காக கடைவீதியினை நோக்கி நடந்தான் கோவலன். அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட மன்னனின் மனைவியான காற்சிலம்பினை அந்த அரசவையில் பணிபுரிந்த ஒருவன் திருடினான். அதே சமயத்தில் கோவலன் காற்சிலம்பினை விற்க கடைவீதியினை நோக்கி வந்ததால் இதனை தனக்கு சாதகமாக்கி அரசியின் காற்சிலம்பினை கோவலன் தான் திருடினான் என்று அரசரிடம் பொய் கூறினான். கோவலனை காற்சிலம்புடன் அரண்மனைக்கு அழைத்து வந்த அரண்மனை காவலாளிகள் கோவலனை அரசனின் முன்பு நிற்க வைத்தனர். அப்போது கோவலன், இந்த காற்சிலம்பு என் மனைவி கண்ணகி உடையது. நாங்கள் அனைத்து செல்வத்தினையும் இழந்து மன வருத்தத்தோடு எங்களது இடத்திலிருந்து கிளம்பி செல்வம் ஈட்ட மதுரை வந்துள்ளோம்.
இந்த காற்சிலம்பு அரசியுடையது அல்ல என்று கூறினார். அதனை ஏற்க மறுத்த அரசன் விசாரணை ஏதும் செய்யாமல் அதிலுள்ள உண்மையினை அறியாமல் கோவலனை கொலை செய்யும்படி தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பின்படி கோவலன் கொல்லப்பட்டான். ஆசை காதலன் கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகி மிகவும் உடைந்து போனாள். அவள் கண்கள் கண்ணீரால் நனைந்தது. கோபம் அனலாய் பறந்தது. அவள் தன்னுடைய மற்றொரு காற்சிலம்பினை எடுத்துக்கொண்டு அரண்மனையினை நோக்கி விரைந்தாள். அரசவை அடைந்த கண்ணகி அரசன் முன்பு நின்று எந்த விசாரணையும் இன்றி என் கணவனை கொன்றது தவறு என்று சீறினார். அரசியின் காற்சிலம்பில் முத்துக்கள் மட்டுமே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என் கணவன் கைகளில் இருந்த காற்சிலம்பினை கொண்டு வந்து உடைத்து பாருங்கள், அதில் மாணிக்க கற்களே இருக்கும் என்று தனது கோபத்தில் அரசனை நோக்கி முறையிட்டாள். பிறகு அவள் கூறியவாறே கோவலனின் கைகளில் இருந்த காற்சிலம்பினை உடைத்து பார்க்கையில் அதில் மாணிக்க கற்களே இருந்தன. இதனைக் கண்டு அரசனும் அரசியும் அதிர்ச்சியடைந்தனர். தான் தவறான தீர்ப்பினை வழங்கிவிட்டேன், இப்போதே என் உயிர் பிரியட்டும் என்று கூறி கீழே விழுந்தான். மன்னர் இறந்தார். என் கணவன் இல்லாத உலகில் நான் இருக்கக்கூடாது என்று அரசன் அருகில் விழுந்து அரசியும் தன் உயிரை விட்டார். அரசனும் அரசியும் இறந்தும் கண்ணகியின் கோபம் தணியவில்லை. கற்புக்கு பேர் போன பத்தினி என்பதனால் அவள் விடும் சாபம் பலிக்கும் என்பதனை அறிந்த கண்ணகி, என் கணவருக்கு அநியாயம் இழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கு இரையாகட்டும் என்று சாபமிட்டாள். பத்தினி விட்ட சாபம் பலித்தது. அவளின் சொல்படி மதுரை நகர் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அரண்மனைகள், வீடுகள், கடைகள், நகரங்கள், கிராமங்கள் என அனைத்திலும் தீ பரவி முழு மதுரையுமே எரிந்தது. மதுரையை எரித்துவிட்டு அழுது கொண்டே தெற்கு பக்கமாக நடக்க ஆரம்பித்தாள் கண்ணகி. நடந்து நடந்து அவளது பொற்பாதங்கள் முழுவதும் குருதியில் நனைந்தன. பல இடங்களுக்கு சென்ற கண்ணகி தென்பகுதியூடாக இலங்கை வந்து வன்னியின் முல்லைத்தீவிலுள்ள வற்றாப்பாலை என்னும் இடத்தில் குளிர்ந்து சீற்றம் தணிந்ததாக வரலாறு கூறுகிறது. பிறகு மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு சென்று கடைசியில் தற்போதைய கேரளா மாநிலத்தின் ஒரு பகுதியான இடுக்கி என்கின்ற மலை பிரதேசத்தினை அடைந்தார். அங்கு குறவர்களிடம் தனக்கு நடந்த அநீதியினை கூறி அழுதாள். மேலும் சில காலம் அவர்களுடன் இருந்து தன் மரணத்திற்காக காத்திருந்தார். அப்போது ஒரு நாள் தேவர் உலகில் இருந்து நிலவின் வழியே கோவலன் வந்து கண்ணகியை அங்கிருந்து கூட்டி சென்றதாக வரலாறு குறிப்பிடுகிறது. கோவலன் கண்ணகியை மீட்டு சென்ற இடத்தில் இன்றளவும் ஒரு கோவில் உள்ளது. அதில் கடவுள்களாக கோவலனும் கண்ணகியும் இருக்கின்றனர். வருடத்திற்கு ஒருமுறை வரும் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டுமே இங்கு இவர்கள் தரிசிக்க மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இலங்கையில் கண்ணகியை பத்தினி தெய்வமாக வணங்கும் வழக்கம் ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கிழக்கிலும் வன்னியிலும் ஆலயங்கள் அமைத்து வருடந்தோறும் பொங்கல் படைத்து வழிபடுவதை இன்றும் காணலாம். இலங்கையில் இருக்கும் கண்டி நகரை ஆட்சி புரிந்த தமிழ் மன்னன் கண்ணகிக்கு கோவில் கட்டினார். அந்த கண்ணகி கோவில் தலதா மாளிகையில் இன்றும் உள்ளது. இன்று கண்டியில் நடைபெறும் பெரஹரா பத்தினி தெய்வமாம் கண்ணகிக்கு எடுக்கப்பட்ட விழாவே ஆகும். கண்டி அரசன் 2ஆம் ராசசிங்கன் காலத்தில் பாடப்பெற்ற ஒரு நூலில் மட்டக்களப்பு பிராந்தியத்தில் 30 கண்ணகை அம்மன் ஆலயங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. கண்ணகை அம்பாள் சிங்கள மக்கள் மத்தியில் பத்தினி தெய்வமாக இன்றும் வழிபட்டு வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் சிலப்பதிகாரத்தின் காட்சியை சித்தரிக்கும் கண்ணகியின் உருவச்சிலை நிறுவப்பட்டது. உலகத்தில் பல நாடுகளில் கண்ணகியின் உருவச்சிலை உள்ளது. கண்ணகியை பத்தினி தெய்வமாக பலர் இன்றும் வழிபடுகிறார்கள்.